அப்பா பிரோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. அப்போ உங்களுக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளுங்க ஏசப்பா. உங்களுடைய வழியிலே அப்பா நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீரே மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவும் ஜெபிக்கிறோம் சொன்ன பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாளிலும் நாளை தினத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிற டேவிட்சன் நேசகுமார், 1ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடுகிற ஜான்சி சகோதரியுடைய மகள் யூனிஸ் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஆராதனை முடிந்த பிறகு யூனிஸுடைய பர்த்டேக்கு நம்ம கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதற்கு முன்பதாக டேவிட்சன் நேசகுமாருக்கும் யூனிஸ் எங்கே இருக்கிறா, யூனிஸ்க்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையான சிஸ்டர் ராஜரிகம் முன்னால் வந்து இந்த 2 பேருக்காக பாரத்தோடு ஜெபிக்கும்படி உங்களை அன்பு நினைக்கிறேன். டேவிட்சன் நேசகுமார் என்னுடைய மகனுக்காக, அருமையான ஜான்சியுடைய மகள் யூனிஸ்க்காக நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ராஜா ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திர ஏசப்பா. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. நாளை தினத்தில் இருக்கிற தாவே பிறந்த நாளை காண போகிற டேவிட்சனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இத்தனை வயது வரையும் ஆண்டவரே அவன் கிருபையாக நீர் பாதுகாத்து தகப்பனே, உடைய ஊழியத்திலும் ஆண்டவரே நீ யூஸ் பண்ணத்தக்கதாக செய்த கிருபைக்காக நன்றி. நீர் மட்டுமாய் கத்தாவி பிள்ளையை வழிநடத்தி ஆண்டவரே பலவித நன்மையினால ஆண்டவரே நீ நன்மையினால் முடிசுட்டின கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. இன்னும் வருகிற நாட்கள் கத்தாவே ஆசீர்வாதமான மழை அவன் மீது பொழியும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியத்தில் கூட எழும்பி பிரகாசிக்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. அவன் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட என் தேவன் கிருபை செய்யுங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகளுக்காக ஜெபிக்கிறோம், மகள் உடைய கருத்தில் கொடுக்கிறோம் அப்பா. யூனிஸ் அந்த மகளுக்காக உடைய கருத்தில் கொடுக்கிறோம். மகளுடைய பிறந்த நாளை தினத்தில் காண செய்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே மட்டுமாய் மகளுக்கு கத்தாவே கிருபையாய் நீர் வழி நடத்தி வந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த வருஷத்தை நீர் கூட்டி கொடுத்த கிருபைக்காக நன்றி. வருகிற வருஷத்துல கத்தாவே நன்மையான காரியத்தை மகள் மூலமாக ஆண்டவரே நீ செய்ய கிருபைக்காக நன்றி தகப்பனே. பிள்ளையை பலப்படுத்துங்க. மட்டுமாய் கத்தாவே ஜீவனின் சுகத்தை நீ கொடுத்ததுக்காக நன்றி. இந்த பிறந்த நாளை கத்தாவே இருவருக்கும் ஆண்டவரே நீர் கூட்டி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அன்றே இந்த வருஷத்துல கத்தாவே பிள்ளைகள் ஞானத்திலும் வளத்திலும் தேவத்திலும் கிருபையிலும் அன்றே வளர என் தேவன் கிருபைச்ச முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. துதிகான மகிமை அவங்க சதுர இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. Happy birthday. God bless you. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் திருமணம் ஆண்டவர் பிறகு முதல் முறையாக வந்திருக்கிற அருமையான நான்சிக்காக நாங்கள் ஆண்டவரை சோதரிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. உங்களை நீங்கள் முந்தையே வந்துடுவீங்கன்னு நினைச்சோம். ரொம்ப நாங்கள் ஆசையோட காத்திருந்தோம். இன்னைக்கு வந்தது கர்த்தருடைய கிருபை. கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிற நேரத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிற ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து இயேசுவை நாம் துதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நான் அடிக்கடி சொல்வேன், நிறைய மியூசிக், நிறைய பேர், நிறைய கூட்டம், நிறைய அப்படி இப்படி லைட் சிஸ்டம் அப்படி வச்சு துதிச்சாதான் ஆண்டவர் உங்கள் மத்தியில் வருவார், அவர் அந்த பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் தப்பு கணக்கு போடுறீங்க. வேதத்தில் அழகா சொல்லியிருக்கு, 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே ஒரு மனமாய் எந்த இடத்தில் கூடி இருந்து அவருடைய நாமத்தை சோதரிக்கிறோமோ துதிக்கிறோமோ அந்த இடத்திற்கு கர்த்தர் இறங்கி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மத்துல இனிமேதான் கர்த்தர் இறங்கி வரணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி அவர் இங்க தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிறார், இது நான் தங்கி இருக்கும் இடம், நான் இங்கே வாசம் பண்ணுவேன். இந்த இடத்துல வாசம் பண்ணி இருக்கிற இறைவனை நாம் பாட போகிறோம். அவரை பாடாமல் யாரை நாம் பாட முடியும்?
அவரை துதிக்காமல் யாரை நாம் துதிக்க முடியும்? நம்மை துக்கங்களை சந்தோஷமாக மாற்றின தேவன், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றின தேவனை, ஒன்றுக்கும் உதவாத நம்மை உருவாக்கின இறைவனை, ஹல்லேலூயா, ஒன்றுக்கும் உதவாத நம்மை உருவாக்கின இறைவனை நாம் துதிக்க போகிறோம். பாடல் புஸ்தகத்தில் 698வது பாடல், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கணமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே அல்லேலூயா, கணமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உலையான சேற்றிலிருந்து எடுத்திரே, உன்னத அனுபவம் தந்திரே. உலையான சேற்றிலிருந்து எடுத்திரே, உன்னத அனுபவம் தந்திரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மனமோடு கர்த்தரை துதியுங்கள். சந்தோஷமாய் மாற்றுவார், உங்கள் துயரங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றுவார். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கணமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே அல்லேலூயா, கணமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, சத்தமா கணமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே அல்லேலூயா. சத்தம் வரட்டும், நல்ல வாயை திறந்து இதயத்தை திறந்து முழு பலத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோமா? அல்லேலூயா. ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தினே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. ஜீவன் பலன் சுகம் தந்து காத்தினே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான்
உமக்கே மகிமை உமக்கே புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா துதியும் உமக்கே அல்லேலூயா கனமும் உமக்கே அல்லேலூயா மகிமை உமக்கே அல்லேலூயா புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். இயேசுவின் நாமத்தை நம்ம பாடி இருக்கிறோம், இயேசுவின் நாமத்தை நாம துதித்திருக்கிறோம். ஏனென்றால் அவரை போல் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கர்த்தர் இயேசுவே நம்முடைய கடவுள். ஓவியங்கள் நம்முடைய கடவுள் அல்ல, வரையப்பட்டிருக்கின்ற படங்கள் கடவுள் அல்ல. நம்ம இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிற இயேசுவே நமக்கு கடவுள். அவரை போல் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அவரை ஆராதிக்கத்தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம கலங்கி நின்ற நேரத்தில் எல்லாம் நம்மை கண்டு நம்மை கண்ணீரை துடைத்தவரை, காலமெல்லாம் கண்மணி போல நம்மை காப்பவரை நாம் துதிப்போமா? உம்மை போல யார் உண்டு? நன்மை செய்ய நீர் உண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. அவரைத்தான் நம்பி வந்திருக்கிறோம். வேத பாடத்துல வாசம் கர்த்தாவே உண்மையே நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, எத்தனை பேர் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க? கரங்களை வைத்துள்ள சொல்லுங்க. இந்த மோகன் பாஸ்டரை பார்க்க வந்தீங்களா? என் முகத்தை பார்க்க வந்தீங்களா? என் பேச்சை கேட்க வந்தீங்களா? நான் பாடுறதை கேட்க வந்தீங்களா? இல்லவே இல்லை சொல்லுங்க. இல்லவே இல்லைன்னு சொல்லுங்க. இல்லவே இல்லை. யாரை பார்க்க வந்தீங்க? இயேசுவை பார்க்க. அல்லேலூயா, அல்லேலூயா. படிக்கலாமா? 19வது பாடல். உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீர் உண்டு. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன். எல்ஷடாய்
கிடந்த நம்மை, மறுவாழ்வு கிடைக்க முடியாமல் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு புதுவாழ்வு நமக்கு அளித்தார். அவர் எல்ஷடாய். எல்ஷடாய் நம்முடைய தேவன், எலோகிம் நம்முடைய தேவன், அடோனாய் நம்முடைய தேவன், யெஷுவா யெகோவா நம்முடைய தேவன். எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், அழைத்தவரோ உண்மை உள்ளவர். உங்களை எதற்காக இன்று அழைத்து வந்தாரோ அதை அப்படியே நிறைவேற்றப் போகிறார். கரங்களை தட்டி நாம் இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். அருமையான இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை சகோதரி தனசினி மோகன் முன்னாடி வந்து கொடுப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதவசனம் எண்ணாகமம் 24 அதிகாரம் 1 வசனம். எண்ணாகமம் 24:1 எடுத்தவங்க வாசிங்க. எண்ணாகமம் 24 அதிகாரம் 1 வசனம். போதும் சார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நாம் ஒரு நிமிஷம் இந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே இந்த மாலை வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற தேவனே, ஆண்டவரே இந்த வேளையிலே எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு போதிக்கும்படியாக உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. மீதியான நேரம் முழுதும் தேவன் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கனமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கவே தேவன் விரும்புகிறார். அப்படியாக இந்த வேளையில இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய பிரியம். அப்ப நம்ம ஒவ்வொரு பெற்றோரும் எடுத்தீங்கன்னா அவங்கவுங்க பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும்னா ஒவ்வொரு பெற்றோரும் விரும்புவாங்க. அதே மாதிரிதான் நம்முடைய தேவன், நம்மை உண்டாக்கின தேவன், நம்ம படைத்த தேவன், நம்மை உருவாக்கின தேவன், நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். நாம் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும்னே தேவன் விரும்புகிறார். இப்போ ஒரு ஸ்கூல்ல எடுத்தோம்னா ஸ்கூல்ல உள்ள பிரின்சிபல் எல்லாம் ஹெச்எம் என்ன செய்வாங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம் எழுத போற இந்த பிள்ளைங்க 10th +2 எழுதினாங்கன்னா அந்த பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளுமே என்ன செய்யணும்? பாஸ் ஆகணும். ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆகக்கூடாதுதான் அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய வாஞ்சை. அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிற டீச்சர்ஸ்க்கு தன்னுடைய சப்ஜெக்ட்ல எல்லா பிள்ளைகளும் என்ன செய்யணும்? நல்ல மதிப்பெண்கள் பெறணும், நல்லா பாஸ் ஆகணுங்கிறது அவங்களுடைய விருப்பம். ஆனா அந்த விருப்பங்கள் நிறைவேறுவது எப்படின்னா, அந்தந்த பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்கிறாரோ அதன்படிதான் அந்த விருப்பம் நிறைவேறும். இப்ப அந்த பிள்ளைங்க என்ன செய்யணும்? டீச்சர்ஸ் சொல்றதை கேட்டு கீழ்ப்படிந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி டீச்சர்ஸுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க? எல்லா பாடங்களிலும் பாஸ் பண்ண முடியும். அதே போல தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? தகுதியுள்ளவர்களாக இருக்கணும். அப்ப அந்த பிள்ளைங்க எப்படி ஒவ்வொரு அந்த டீச்சர்ஸ் சொல்ற ரூல்ஸ் ரெகுலேஷன், ஸ்கூல்ல உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு பிள்ளைங்க கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது தான் எல்லா பிள்ளைகளும் என்ன செய்வாங்க? தேர்ச்சி பெறுவாங்க, சிறந்த மதிப்பெண்கள் பெறுவாங்க. அப்பதான் அந்த ஸ்கூலுக்கும் பெருமை, அந்த டீச்சர்ஸ்க்கும் என்ன செய்யும்? ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும். அதுபோல நம்மையும் கூட நம் தேவன் என்ன செய்றாருன்னா ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். இஸ்ரவேலை
ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு இஸ்ரவேலராக மாற்றப்பட வேண்டும். இஸ்ரவேல்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் நிறைய வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எல்லா வாக்குத்தத்தமும் எல்லாருக்கும் என்ன செய்யல, நிறைவேறல. ஒரு வாக்குத்தத்தமும் நிறைவேறாமலும் வருடக்கணக்காக என்ன செய்யறாங்க, காத்திருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப அது நிறைவேறாத காரணம் என்னன்னா, அவங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு, அவர்களுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாததான் காரணமே ஒழிய ஆண்டவர் மேல தவறு கிடையாது. நம்ம மேலதான் அந்த தவறுகள் இருக்கிறது. அதனால தேவன் இந்த வேளையிலே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, அவருடைய கற்பனைகளுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து இருக்கணும். இந்த உலகத்துல ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஒண்ணு, முதலாவது இந்த சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதே நேரத்துல சரீர பிரகாரமான அந்த ஆசீர்வாதங்களை, உலக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதும் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒண்ணு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன தேவையோ, நமக்கு எது நன்மையோ அதை மட்டும் அவர் என்ன செய்றாரு? கொடுக்கிறாரு. ஆனா சாத்தான் என்ன செய்யறான்னா, அவனை யார் யார் வழிபடுகிறார்களோ, அவனை யார் பெருமைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கும் அவன் என்ன செய்யறான்? அந்த உலக ஆசீர்வாதங்களை என்ன செய்யறான்? கொடுக்கிறான். ஆனா அவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்துல எப்படி இருக்காது? வேதனை இல்லாத ஆசீர்வாதமா இருக்காது, நன்மையான ஆசீர்வாதமா இருக்கா. ஆனா நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படின்னா, வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். அதனாலதான் இந்த பிசாசம் என்ன செய்வான்? அவனை வழிபடுகிறவர்களுக்கு நிறைய செல்வங்களை கொடுக்கிறான், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறான். காரு, பங்களான்ட்டு, வீடு, வாசல் எல்லாத்தையும் என்ன செய்யறான்? கொடுக்கிறான். அவங்க அதுல என்ன செய்ய முடியாது? திருப்தி இருக்காது. ஆனா நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்ம விருப்பத்தின்படி அவர் கொடுக்கறது இல்ல. எது நன்மையோ அதை நமக்கு தேவன் என்ன செய்றாரு? கொடுக்கிறாரு. அதனால நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் என்னன்னா, தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று சொன்ன தேவன் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்யணும்? சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிற இந்த உலகம், பொல்லாங்கான பிரியப்படுத்துகிறவர்களுக்கு அவன் என்ன செய்வான்? நன்மைகளை கொடுப்பான். அதனால தேவன் நம்ம என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். நமக்கு தேவையான நன்மைகளை தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரு. ஆனா நாம் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும்போது மாத்திரம்தான் தேவன் நமக்கு அந்த வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 10:22 வாசிங்க. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே. அப்ப கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் நமக்கு என்ன செய்யும்? ஐஸ்வர்யத்தை தரும். அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாமே என்ன, வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். பிசாசு கொடுத்தான்னா அவங்களுக்கு என்ன செய்யும்? பணம் இருக்கும், செல்வம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது? நிம்மதி இருக்காது. ஆனா நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துல நமக்கு என்ன செய்யுது? நிம்மதியை தேவன் நமக்கு என்ன செய்றாரு? தருகிறார். ஒரு திருப்தியை தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். பணக்காரங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது? திருப்தியே இருக்காது. ஒரு வீடு வாங்குறவங்களுக்கு என்ன 2 வீடு வாங்கினா என்ன செய்யலாம்? சந்தோஷமா இருக்கலாம்னு நினைப்பாங்க. எத்தனை வீடுகளே அவங்க வாங்கினாலும் அவங்களுக்கு என்ன இருக்காது? மகிழ்ச்சி இருக்காது, சமாதானமும் இருக்காது, ஒரு திருப்தியும் அவங்களுக்கு என்ன செய்யாது? இருக்காது. நிம்மதியா அவங்க என்ன செய்யாது? தூங்கவும் மாட்டாங்க. பணக்காரங்களுக்கு என்ன செய்யாது? தூக்கமும் வராது. அந்த பணத்தை ஒருவேளை திருடன் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவானோ, யாராவது வந்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்திலே அவங்களுக்கு என்ன செய்யாது? தூக்கம் வராது. ஆனா நம்மை போல உள்ள ஆட்களுக்கு என்ன செய்யும்? நமக்கு எந்த பயமும் இல்லாதபடி நிம்மதியான தூக்கத்தை தேவன் நமக்கு என்ன செய்றார்? தருகிறார். தேவன் தமக்கு பிரியமானவர்களுக்கு என்ன செய்றாரா? நித்திரை கொடுக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியமானவர்களாக நடந்து அவர் தருகிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பிசாசானவன் என்ன செய்யறான்? ஆசீர்வாதங்களை கொடுக்கிறான்னு பார்த்தோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் கூட பிசாசு சோதிச்சான். 3 சோதனைகளை கொடுத்தான். ஒரு சோதனை என்னன்னா, ஆண்டவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி இந்த உலகத்தின் எல்லா காரியங்களையும், உலகத்தின் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவருக்கு காண்பித்தான். இவைகளை எல்லாம் உண்டாக்கினவர் யார் தான்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர்கிட்டே போய் என்ன சொன்னா? இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் காமிச்சு, நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் நான் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன்னு சொன்னான். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? அப்பாலே போ,
சாத்தானே, உன் தேவனாய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். பிசாசு நான் ஓடி போயிட்டான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் சொல்லியிருக்கு. அதுபோல பிசாசனவன் இந்த நாளிலே நம்மகிட்ட என்ன செய்வான், அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை காண்பித்து அவனுக்கு பிரியமானதை செய்வதற்காக நம்மை தூண்டுவான். ஆனா நம்ம அதற்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. நம்ம அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம இயேசுவின் நாமத்தினால அவன் விரட்டும் போது அவன் போயிடுவான். ஆனா தேவன் நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். தேவன் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஏன்னா இந்த எல்லாமே பிசாசானவன் பறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். ஆனா எல்லாத்தையும் உண்டாக்குனது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். உலகத்தையும் எல்லா சிருஷ்டி எல்லாத்தையும் படைப்புகள் எல்லாத்தையும் படைச்சது நம்முடைய ஆண்டவர் தான். ஆனா இன்னைக்கு அதுக்கு சொந்தம் கொண்டாடுறது யாரு, பிசாசானவன் சொந்தம் கொண்டாடுறான். அவனை யார் யார் வழிபடுறாங்களோ அவருக்கு என்ன செய்யறான், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறான். ஆனா அந்த ஆசீர்வாதம் வேதனை நிறைந்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தினால ஒரு நன்மையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்துல வேணா அவங்கள என்ன செய்யலாம், பணக்காரங்களை மதிக்கலாம், உலக மக்கள் மதிக்கலாம். ஆனால் நித்தியத்துல அவங்களுக்கு என்ன செய்யாது, இடம் இருக்காது. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கும் போது இந்த உலகத்திலே நம்ம சமாதானமா சந்தோஷமா இருப்போம். நித்தியத்திலும் பரலோக ராஜ்யத்தையும் தேவன் நமக்கு சுதந்திரிக்க அருள் செய்வார். அப்ப நம்முடைய ஆண்டவர் இந்த பிசாசை ஜெயித்தார். ஆண்டவரை வழிபடுகிற நாமும் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தா நமக்கும் அந்த ஜெயத்தை தேவன் நமக்கு என்ன தருவார். ஏன்னா ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நாம் தேவனை உறுதியாக பற்றி கொண்டு அவருடைய பிள்ளையாக இருக்கும்போது இந்த உலகத்தையும் மாமிசத்தையும் பிசாசையும் நம்ம என்ன செய்ய ஜெயிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்னு உபாகமம் 28 அதிகாரம் 1-2 வாசிங்க. உபாகமம் 28 1 2. அல்லேலூயா. இந்த உபாகமம் 28 அதிகாரம் 1-14 வரையும் நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு 1வது வசனத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற இந்த கற்பனைகளின்படி நாம் ஒவ்வொருவரும் செய்வோமானால், உண்மையாய் அவருக்கு செவி கொடுத்து உண்மையாய் அவரை நம்ம தேடும் போது இந்த ஆசீர்வாதங்களை நான் பின்னால சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தருவார். அப்ப அப்படி கொடுக்கும்போது தேவன் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை தரும்போது அதுல என்ன இருக்காது, எந்த விதமான வேதனையும் இருக்காது, எந்த விதமான மன கஷ்டங்களும் இருக்காது. ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். பிரசங்கி 12 அதிகாரம் 13-14 வாசிங்க. பிரசங்கி 12 பிரசங்கி 12-13-14 காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவர் நம்ம விருப்பமா இருக்காரு நம்ம ஆசீர்வதிக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் மூலமாய் மட்டுமே நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதான் பிரசங்கி சொல்லியிருக்கிறாரு, உலகத்துல எல்லா நன்மைகளையும் நான் அனுபவிச்சேன், ஆனா எல்லாமே என்னதுதான், மாயை தான், அதுல ஒண்ணுமே கிடையாது. கடைசி என்னதுன்னா, கடைசி காரியத்தின் கடைத்தொகை என்னதுன்னா, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அப்ப தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தருவார். வேதனை கூட்டாத ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். அப்ப ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் வரும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா சாபங்கள் வேதத்துல பின்னால் இந்த 28 அதிகாரத்துல 15 வசனத்துல இருந்து எல்லாமே பயங்கரமான சாபங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதங்களும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நம்ம எதிர்த்து நிற்கும் போது தேவனுடைய சாபமும் நமக்கு வரணும்னு வேதம் நமக்கு என்ன செய்து சொல்லுது. அப்ப வேதத்துல ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாபங்களை பெற்றுக்கொண்ட ஒரு சிலரை பற்றி நம்ம முதலாவது பார்ப்போம். முதலாவது யோசுவா 7 அதிகாரம் 11 வசனம். யோசுவா 7:11. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள்,
நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எரியோ கோட்டை என்ன செய்தாங்க, உடைச்சு எரியோ கோட்டையில் உள்ள போய் எல்லாரும் என்ன செய்தாங்க, சங்கரித்தாங்க. ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொன்னாருன்னா, இந்த இதுல உள்ள அந்த எரியோ கோட்டைக்குள்ள உள்ள அந்த பொன் வெள்ளி வெண்கலம் எல்லாமே என்ன செய்யணும், கர்த்தருடைய பொக்கிஷத்துக்கு வரணும். இதை நீங்க யாரும் எதிர்க்க கூடாது, எடுக்க கூடாது, அதை இச்சிக்க கூடாதுன்னு ஆண்டவர் முதலாவது ஒரு கட்டளையை கொடுத்திருந்தாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள்ல எல்லாருமே என்ன செய்ய கீழ்ப்படிஞ்சாங்க, ஒருத்தனை தவிர. அவன் பேர் ஆகான். ஆகான் என்ன செய்தான், அங்க போய் அந்த ஜனங்களை சங்கரிக்கும் போது ஒரு வீட்டுல இருந்த பொன் பாலத்தை, பாபிலோனிய சால்வை, வெள்ளி இதெல்லாம் என்ன செய்தான். பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை, இதை யாருக்கும் தெரியாம நம்ம என்ன செய்யலாம், எடுத்து வச்சுக்கலாம். நீ அதை எடுத்துட்டு போய் தன்னுடைய கூடாரத்துல என்ன செய்தான், ஒளித்து வைத்தான், கூடாரத்துல புதைத்து வைத்தான். அப்ப ஆனா இது மனுஷருக்கு தெரியாது. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே தெரியும். நம்ம ஆண்டவருக்கு தெரியாதுன்னு எந்த தவறு செய்தாலும் அவர் எல்லாவற்றையும் என்ன செய்யார், பார்த்துட்டு இருக்காரு. மனுஷனுக்கு வேணா தெரியாம என்ன செய்யலாம், தப்பு செய்யலாம். ஆனா ஆண்டவருக்கு மறைவாக ஒன்னையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இவன் யாருக்குமே தெரியாம தான் என்ன செய்தான், திருடி எடுத்துட்டான். ஆனா ஆண்டவர் அதை பார்த்து என்ன செய்யார், உடனடியாக அவனுக்கு ஒரு என்ன செய்யார், பாடத்தை கற்பித்தார். அடுத்தது ஆயிப்பட்டணம், எரிகோ பெரிய கோட்டை, அதே அவங்க என்ன செய்றாங்க, பிடிச்சிட்டாங்க. ஆனா இவன் இந்த ஆகான் ஒருவனால ஆயிப்பட்டணத்தை பிடிக்க முடியாதபடி தோல்வியை ஜனங்களின் சகித்தாங்க. அப்ப ஒரு மனுஷன் செய்த அந்த பாவத்தின் நிமித்தமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களே என்ன செய்தாங்க, சபிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு பயங்கரமான ஒரு தோல்வி அவர்கள் அனுபவித்தார்கள். அப்பதான் யோசுவா ஆண்டவரை நோய் கேட்கும் போது சொல்றாரு, ஆண்டவர் உன்னுடைய ஜனங்கள் என்ன செய்யிருக்காங்க, களவு பண்ணி திருடி என்ன செய்யிருக்காங்க, தங்களுடைய இந்த தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த காரியங்களை கொடுக்காம அவங்க திருடி வச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த சாபம் வந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது கடைசியில் இந்த சீட்டு போட்டு பார்க்கும்போது அது இந்த ஆகான் மீது அந்த சீட்டு விழுந்தது. அப்போ யோசுவா கேட்கிறான், நீ என்ன தப்பு செய்தாங்க போது, நான் உண்மையிலே ஆண்டவருக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டேன், ஆண்டோட வார்த்தையை நான் செய்யல, மதிக்கல, கீழ்ப்படியல. நான் இந்த ஒரு பாபிலோனிய சால்வையும் பொன் பாலத்தையும் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன், என்னுடைய கூடாரத்தின் அடியிலே புதைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னோன்னா அங்க போய் அனுப்பிச்சாங்க. பாக்குறாங்க, பார்க்கும்போது அதை எடுத்துட்டு அவன் நினைச்சுதாங்க கல்லெறிந்து கொண்டார்கள் சொல்லியிருக்கு. அப்ப அவன் திருடி ஆண்டவருக்கு சேர வேண்டிய அந்த பொருளை அவன் இச்சித்து எடுத்ததுனால அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. அவன் என்ன செய்தான், சபிக்கப்பட்டவனாக போனா. அவன் அந்த பொருளையும் எல்லாம் வச்சு என்ன செய்தாங்க, அவனை அப்படியே உயிரோட எரிச்சு என்ன செய்தாங்க, கல்லெறிஞ்சு கொன்னாங்க. கல்லெறிஞ்சு கொன்னு அவனை பெரிய கற்குயலை போட்டு என்ன செய்தாங்க, மூடினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம குடும்பத்துல ஒருத்தர் செய்யற பாவத்தின் மித்தமாக முழு குடும்பத்துக்கும் என்ன செய்யும், சாபம் வரும். அதனால நம்ம என்ன செய்யணும், எச்சரிக்கையா இருக்கணும். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா குடும்பத்தில் உள்ள அனைவருமே என்ன செய்யணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது மட்டும்தான் நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் சமாதானம் வரணும். ஒருவேளை ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் நம்முடைய குடும்பத்தில் இருந்தா கூட அவர்களுக்காக நம்ம ஆண்டவரை அறிந்த நாம் திறப்பின் வாசல் நின்று அவர்களுக்காக ஜெபிக்கும் போது தேவன் அவர்களை மாற்றி இந்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு என்ன தருவார். இது ஆகானுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ஒருத்தர் குடும்பத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாலும் கூட முழு குடும்பத்துக்கும் சாபம் வரும். அதனால அடுத்தது தாவீதை பற்றி நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் 11:1, 1-2. 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். 2 சாமுவேல் 11, 1-2. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பிரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பிரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாயிருந்தாள். ஹல்லேலூயா. இதுல தாவீதை பற்றி சொல்லிருக்கு. ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற அந்த காலத்துல அவன் யுத்தத்துக்கு போகல, அவன் தன்னுடைய நாட்டுக்காக யுத்தத்துக்கு போகல. ஆனா அவன் என்ன செய்தான், எருசலேமிலே இருந்து விட்டான். எருசலேமிலே இருந்தது கூட அவன் தப்பு கிடையாது. ஆனா அந்த மாலை நேரத்துல அவன் என்ன செய்திருக்கணும், தன்னுடைய ஜனங்களுக்காக அவன் ஜெபித்திருக்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பை பார்த்தோன்னா மாலை வேளையில அவன் என்ன செய்தான், தியானம் பண்ணான். ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணுகிறவனாக இருந்தான். அவன் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவன் என்ன செய்தான், நன்மையை பெற்றுக்கொண்டான்.
ஒட்டகங்கள் வந்துச்சு, ரெபேக்காள் வந்தால் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சிச்சு. ஆனா இவன் வந்து என்ன செய்தான்னா நல்லா அரண்மனையில சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தியா படுத்து தூங்கிட்டு சாயங்காலம் என்ன செய்யறான், எழும்பி அரண்மனை உப்பரிகையில மேல உலாத்திக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு ஸ்திரீ என்ன செய்யறா, குளிச்சுட்டு இருக்கிறத பாக்குறா. அவளை பார்த்த உடனே அவன் ரொம்ப சௌந்தர்யம், ரொம்ப அழகா இருந்தான்னு பார்த்த உடனே அது யாருன்னு விசாரிக்கும் போது அவன் அடுத்தவனுடைய மனைவி, உரியாவுடைய மனைவிங்கிறது தெரியுது. தெரிஞ்சிருந்தாலும் என்ன செய்தான், துணிகரமாக அவளோடு என்ன செய்தான், விபச்சாரம் செய்தான். அதனால அந்த உரியாவை கொலை செய்தான். அவனுடைய மனைவியை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டான். தேவன் அவன் மீது கோபம் கொண்டு அவனுக்கு பிறந்த அந்த பிள்ளையை என்ன செய்தாரு, சாகடிச்சாருன்னு நம்ம வேதத்துல நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம தேவனை தேட வேண்டிய நேரத்துல, தேவனை நாம் தியானம் பண்ண வேண்டிய நேரத்துல, வேதத்தை தியானம் பண்ண வேண்டிய நேரத்துல உலக பிரகாரமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தோமானால் நமக்கும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் தான் நிச்சயம் வரும். பாவத்தில் நம்ம விழ வேண்டிய சூழ்நிலைகள் வரும், நமக்கு சாபங்கள் வரும். அப்ப இந்த தாவீது பாவத்துல விழுந்தான். அதனால அவன் என்ன செய்தான்னா அவனுக்கு பின்னால அவனுடைய மகனாலே அவனுக்கு என்ன செய்ச்சு, பயங்கரமான நிந்தைகள் வந்துச்சு. அவன் ஓட ஓட துரத்துனா, இவன் என்ன செய்தான், நாட்டை விட்டே ஓடி போனான். அந்த அதுல ஒரு வசனம் சொல்லி இருக்கு, 2 சாமுவேல் 12:12 வசனம் வாசிங்க. நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் சேவிப்பேன் என்றார். ஹல்லேலூயா. அவன் ஒளிப்பிடத்தில் செய்தான். அவன் ஒளிப்பிடத்தில் செய்த அந்த பாவத்துக்கு தண்டனை அவனுடைய மனைவிகள், அவனுடைய மறுமனையாட்டிகளுக்கு என்ன செய்ச்சு, ஆண்டவர் அதை வர செய்தார். அந்த நிந்தையை அவன் அனுபவித்தான். அதனால நம்ம பாவம் செய்யும் போது ஆண்டவர், நம்ம தெரியாம செய்யலாம், யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம மறைந்திருந்து செய்தா கூட தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். மனுஷனுக்கு தான் முகத்தை பார்ப்பான், ஆனால் தேவன் இருதயத்தை பார்ப்பான். நம்முடைய இருதயத்துல என்ன சிந்தனை, வீணான சிந்தனைகள், வீணான எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் இருந்தா கூட அதை பார்த்து தேவன் நமக்கு என்ன செய்வாரு, வெளியரங்கமாக்கி அதை நமக்கு என்ன செய்வாரு, தண்டனை கொடுப்பாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்த அந்த தாவீது வந்து என்ன செய்தான்னா ரொம்ப என்ன செய்தான், நிந்திக்கப்பட்டான், அவமானப்பட்டான், காட்டுல ஓட ஓட என்ன செய்தான், தன்னுடைய மகனால துரத்தப்பட்டான், சீமையை அவனை என்ன செய்தான், தூஷித்தான். இப்படிப்பட்ட ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். ஆனா தாவீது மறுபடியும் என்ன செய்தான், மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது தேவன் அவனை மன்னித்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவன் அவனை பெருத்து சாட்சி கொடுத்தார். அப்ப நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உலக பிரகாரமான காரியங்களுக்கு கொடுத்து வீணான கதைகள் பேசி நம்முடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருப்போமானால் அந்த சாபத்தையும் நிந்தையும் நம்ம என்ன செய்யணும், அடைய வேண்டியது இருக்கும். அதனால தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை, கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு நம்ம கொடுக்கலாம். நம்ம வந்து பொருளை வேணா என்ன செய்யலாம், காணிக்கையே தேவனுக்கு கொடுத்துடலாம், ஈஸியா நம்ம என்ன செய்வோம், கொடுப்போம். ஆனா நேரத்தை கொடுக்கறது தான் கஷ்டம். ஒரு நேரத்தை, அதாவது ஒவ்வொரு நாளைக்கு இவ்வளவு நேரம் நம்ம ஜெபம் பண்ணணும்னு ஒருவேளை பொருத்தனை பண்ணியிருப்போம், அதன்படி நம்ம நடக்கிற மாதிரி நம்ம பார்த்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, வேதம் வாசிக்கிறதுலும் வேதத்தை தியானிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும் நம்ம நேரத்தை நம்ம பயன்படுத்தும் போது தேவன் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அப்புறம் தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணானா அதை வந்து நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா தேவனுக்கு செலுத்தணும். இல்லைன்னா நமக்கு அது வந்து என்ன செய்யும், சாபமாக மாறும். அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 5:3 வாசிங்க. அப்போஸ்தலர் 5:3 பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? ஹல்லேலூயா. அது என்ன செய்யலாம், மனுஷர்கிட்ட நம்ம போய் சொல்லலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, போய் சொல்ல முடியாது. மனுஷர்கிட்ட நம்ம போய் சொன்னா கூட தேவன் அந்த பொய்யை என்ன செய்யார், பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஆண்டவருக்கே விரோதமாக நம்ம போய் சொல்லும் போது அவர் என்ன செய்ய மாட்டார், பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. அந்த அப்போஸ்தலர் காலத்துல எல்லாருமே தங்களுடைய காணியாட்சிகள், தங்களுடைய நிலங்களை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்து எல்லாத்தையும் என்ன செய்தாங்க, பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் சொல்லியிருக்கு. அவர்களுடைய தேவைக்கு தகுந்தபடி என்ன செய்தாங்க, அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். இதை பார்த்த உடனே அனனியா சப்பீராளுக்கும் ஒரு ஆசை, நம்மளும் நம்முடைய நிலத்தை விற்று என்ன செய்யணும், அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு வைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டது உண்மைதான். அதே மாதிரி வித்தாங்க. வித்த உடனே அவங்களுக்குள்ள என்ன செய்யுச்சு, ஒரு ஆசை வந்துச்சு, இவ்வளவு பணத்தையும் கொண்டு அங்க வைக்கணுமா, இதுல ஒரு பங்கு நம்ம என்ன செய்யலாம், வச்சுக்கலாம், மீதியை கொண்டு நம்ம என்ன செய்யலாம், அப்போஸ்தலர்கிட்ட கொடுக்கலாம், யாருக்கு இது தெரிய போகுது, அவருக்கு தெரியவா செய்யும் என்று அவங்க என்ன செய்தாங்க, வஞ்சித்து வைத்து. 2 பேருக்கும் தெரியும், கணவன் செய்தது மனைவிக்கு தெரியும், 2 பேருமே என்ன செய்யலாம், ஒருமித்து தான் இந்த தவறை செய்யறாங்க. செய்து அவங்க வந்து கொண்டு அப்போஸ்தலர்கிட்ட முதலாவது யார் வைக்கிறா, அனனியா போறான். போன உடனே அவர் கேட்கிறாரு, நிலத்தை இவ்வளவுக்கு தானா வித்தீங்கன்னு உடனே துணிகரமா போய் சொல்றான், ஆமா இவ்வளவுக்கு தான் வித்தோன்னு உடனே என்ன செய்யறான், உடனே நீ தேவனிடத்தில் என்ன செய்யறா, பொய் சொல்றா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை தான்
வேற நீ செத்து போவா, நீ சபிக்கப்படுவா அப்படிலாம் பேதுரு சொல்லவே இல்லை. பரிசுத்த ஆவியினிடத்தில் நீ பொய் சொல்கிறது என்னன்னு உடனே அவன் அந்த இடத்துல உடனே விழுந்து நினைச்சுதான் ஜீவனை விட்டான்னு சொல்லியிருக்கான். அப்போ தேவனுக்கு நம்ம ஒண்ணு கொடுக்கணும்னு நம்ம நினைச்சோன்னா, ஒருவேளை அது பெரிய அமௌண்டா இருக்கலாம், விலை உயர்ந்த பொருளா இருக்கலாம், நம்ம அதை கொடுக்கணும்னு நினைச்சோன்னா அதை நம்ம என்ன கூட வஞ்சித்து எடுக்கக்கூடாது. அதை கொண்டு தேவனுடைய பாதத்துல என்ன செய்யணும், செலுத்திடணும். கண்டிப்பா நம்ம செலுத்தணும். அதிகமா இருக்க இவ்வளவு ஏன் கொடுக்கணும், கொஞ்சம் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம நினைக்க கூடாது. அதுக்கு முன்னால விற்க முன்னால அந்த பொருள் அவனுக்குள்ளதான் இருந்துச்சு. வித்த பிறகு கூட அந்த கிரயம் அதனுடைய விலை அவனுடைய அந்த பணம் அவன்கிட்ட தான் இருந்துச்சு. அவன் கொடுக்காமலே இருந்திருக்கலாம். ஆனா அதை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பொய் சொன்னதுனால தான் அவனுக்கு இந்த தண்டனை வந்துச்சு. அப்ப நம்ம கொடுக்கணும்னு நினைச்சோம்னா மனப்பூர்வமா தேவனுக்கு என்ன கொடுக்கும் போது தேவன் நினைச்சுவார், ஆசீர்வதிப்பார். அதான் பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, நீங்க கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல, கர்த்தருக்கு கொடுக்கும் போது என்ன செய்யணும், மனப்பூர்வமா கொடுக்கணும். மனப்பூர்வமா நம்ம கொடுக்கலன்னா நமக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய தேவன் அதை எதிர்பார்க்கிறவர் அல்ல. அதனால நம்ம கொடுக்கும் போது தேவனுக்கு மனப்பூர்வமா நம்ம கொடுக்கணும், சந்தோஷமா கொடுக்கணும். கொடுக்கும் போதுதான் தேவன் நம்ம நினைச்சாரு அதிகமாக ஆசீர்வதிப்பார். இவ்வளவு கொடுக்கணுமா அப்படின்னுட்டு நம்ம நினைச்சு கூட நினைக்க கூடாது. கொடுக்கும்போது கொடுக்கணும்னு நம்ம நினைச்சிட்டோம்னா மனப்பூர்வமா நம்ம கொடுக்கும்போது தேவன் நம்ம ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, தேவனிடத்தில் நம்ம பொய் சொல்லக்கூடாது, மனுஷனிடத்திலும் பொய் சொல்லக்கூடாது, ஊழியர்கள்ட்டையும் பொய் சொல்லக்கூடாது. அது நம்ம சொல்லாமலே இருந்துட்டு போகலாம். பொய்யா போய் சொல்ல வேண்டாம், எந்த காரியத்தை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சொல்லும் போது என்ன செய்யணும், பொய் சொல்லக்கூடாது, சொல்லாம இருக்கணுங்கிறது தான் இந்த காரியம் நமக்கு கற்றுக்கொண்டு இருக்கிறது கொடுக்கிறது. அப்ப இது மாதிரி நம்ம இருந்து நிறைய காரியங்களை வேதத்துல தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதன்படி நம்ம நடக்கும்போது வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுப்பார். வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அந்த வேதத்துல மகத்துவங்கள் எல்லாம் இதெல்லாம் நமக்கு எழுதி நம்முடைய கரங்களில் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப அதை நம்ம வாசிக்கும் போது அதன்படி நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். நடக்கலன்னா நமக்கு என்ன செய்ய, சாபங்கள் வரும்னு சொல்லியிருக்கு. ஓசியா 4:6 வாசிங்க. ஓசியா 4வது அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா 4:6. எப்பிராயீமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் பிடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது. அறிவில்லாமையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறது. நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஹல்லேலூயா. அறிவில்லாமையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் சொல்லியிருக்கா. அப்ப அறிவில்லாமையால்னா என்ன அறிவு, தேவனை பற்றிய அறிகிற அறிவு இல்லாததுனால என்ற ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள் சொல்லியிருக்கா. அப்ப தேவனை பற்றி அறிந்த நாம் அதன்படி நம்ம நடக்கும்போது தேவன் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அது தேவனை பற்றி அறிந்த நாம் அறியாமையா நம்ம இஷ்டப்படி நம்ம நடக்கும்போது எல்லாருக்குமே அந்த சாபம் உண்டு. விசுவாசிகளுக்கு மட்டும் இல்ல, ஊழியக்காரனுக்கும் போட்டிருக்குது, நீ என் ஆசாரியனா இராதபடி நான் உன்னை வெறுத்து விடுவேன்னு சொல்லிருக்காரு. அதனால எல்லாரும் ஜாக்கிரதையா அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளும். இப்போ ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு என்னென்ன சாபங்கள் வந்துச்சுன்னு பார்த்தோம். இனி ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும்னு நம்ம சுருக்கமா நம்ம பார்ப்போம். இப்போ ஆபிரகாமை பற்றி நம்ம பார்த்தோம்னா, ஆபிரகாம் ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சான். நீ புறப்பட்டு வா நீ சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே என்ன செய்தான், கீழ்ப்படிந்து அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போனான்னு சொல்லிருக்கு. ஆண்டோடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினால அவன் என்ன செய்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அதாவது அவனுடைய வேலைக்காரன் சொல்றான், அவனுடைய வீட்டு விசாரணைக்காரன் எலியேசர் சொல்றான், ஆண்டவர் தேவன் என் எஜமானை மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், அவர் வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானா இருக்கிறார்னு சாட்சி சொன்னான். அப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் புறப்பட்டு வான்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே தன்னுடைய மனைவியை மட்டும் கூட்டிட்டு, தனக்கு சொத்து சோகம் எல்லாத்தையுமே விட்டுட்டு மனைவியையும் தன்னுடைய சகோதரனுடைய மகனை மட்டும் கூட்டு என்னச்சுதான் ஆண்டவர் காண்பிக்கிற இடத்துக்கு வந்தான்னு சொல்லியிருக்கு. அப்ப ஆண்டோடைய வார்த்தைக்கு யார் யாரெல்லாம் கீழ்ப்படுகிறோமோ அவங்களுக்கு என்ன செய்யறார், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை பற்றி சொல்லியிருக்கு, ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணு மிகுந்த சீமானா இருந்தான்னு சொல்லியிருக்கு. அப்ப ஒண்ணு இல்லாம ஆண்டவர் அழைக்கும் போது வந்தான், ஆண்டவர் என்ன செய்தார், ஆசீர்வதித்து ஒரு பெரிய பணக்காரனா சீமானாய் மாற்றினார். அதே போல அநேக ஊழியக்காரருடைய சாட்சிகளை நம்ம கேட்கிறோம். நான் ஊழியத்துக்கு வரும்போது ஒண்ணுமே இல்லாம
ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம, உடுத்த நல்ல வஸ்திரம் இல்லாம வந்தேன். ஆனா ஆண்டவருக்கு உண்மையா நம்ம சேவை செய்யும் போது ஆண்டவர் நம்ம என்ன செய்றார்? ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து மற்றவங்க என்ன செய்யக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது. இவருக்கு இவ்வளவு எப்படி வந்துச்சு அப்படின்னுட்டு சொல்றாங்க. அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? மற்ற ஊழியக்காரரை பத்தி நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அவர் முதல்ல எப்படி ஆண்டவருக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பாரு. தேவன் அவரை என்ன செய்திருக்காரு? இப்போ ஆசீர்வதித்து, உண்மையா இருந்ததுனால ஆசீர்வதித்து உயர்த்திருக்காரு. அப்போ அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது தேவன் நம்மை யாரா இருந்தாலும் சரி, நம்ம தேவன் நிச்சயமாக ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது யோபு தான் ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தான். எவ்வளவோ துன்பங்கள் வந்த போதிலும் ஆண்டவரை விட்டு விலகல. அதனால யோபு இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக அவன் பெற்றுக்கொண்டான். ரூத்துடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ரூத் என்ன செய்தா? ஒரு அந்நிய ஸ்திரீ, மோவாபிய ஸ்திரீ. மோவாபியர்கள் ஆண்டவருக்கு அருவருப்பானவர்கள், சாபமாக கருதப்பட்டவர்கள் தான். அந்த தேசமே சாபமான தேசம்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா அந்த இடத்துக்கு நகோமி போனா அங்க மோவாபிய ரூத்தை தன்னுடைய மருமகளாக அவள் ஏற்றுக்கொண்டாள். மகன் அவள் இழந்தா. ஆனா அந்த ரூத் மட்டும் என்ன செய்யல? தன் கணவன் இல்லைன்னா கூட தன் மாமியாரை உறுதியாய் பற்றி கொண்டு தன்னுடைய சுய தேசத்துக்கு நகோமி வரும்போது மாமியாரை பின்பற்றி என்ன செய்தா? வந்தா. 2 மருமகா, ஒரு மருமகா என்ன செய்தா? போயிட்டா. ஆனா அந்த ரூத் மட்டும் விடாம அவளை பின்பற்றி வந்தா. நகோமி கூட சொல்றான், நீ என் கூட வர்றதுனால உனக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? நீ என்ன செய்ய? உனக்கு அம்மா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு. ஆனா கூட அவ என்ன செய்யல? போகல. உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். மாமியார்ட்டு சொல்ற இந்த காலத்து மருமக மாதிரி யாராவது இப்படி சொல்லுவாங்களா? உன் ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நீ எங்க இருக்கியோ அங்கதான் நான் இருப்பேன். நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன் அப்படின்னு சொல்லி அவ உறுதியா அந்த இஸ்ரவேலின் தேவனை அவள் உறுதியாய் பற்றி கொண்டபடினால தேவன் அவளை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஒரு பெரிய பணக்காரன் போவாசுக்கு மனைவியாக அவள் மாறினாள். அதுக்கு பிறகு அவள் மூலம் அவள் பரம்பரையில தான் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து வந்தார். தாவீது அவளுடைய பரம்பரையில தான் வந்தாரு. தாவீதுடைய பரம்பரையில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பிறந்தார். அப்ப இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எப்படி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால, தேவனை நேசித்ததுனால, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்ததுனால அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதனால இயேசு இதே போல நாமும் கூட என்ன செய்யணும்? ஆபிரகாமை போல, யோபை போல, இந்த ரூத்தை போல எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை விடாமல் பிடித்து கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்றார்? எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். அவருடைய ஜனங்களாகிய நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய பிரியம். இன்னைக்கு நீங்க ஆண்டவரை தேடி வந்திருக்கிறாங்க, அவருடைய பிள்ளைகளாக நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம். அப்ப நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் தேவனுக்கு பிரியம். அப்படியே அந்த பிரியப்படுகிற தேவனை நாம் என்ன செய்யணும்? பிரியப்படுத்தணும். அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யணும். அவருக்கு பிரியம் இல்லாத, அவளுக்கு விருப்பம் இல்லாத எந்த காரியங்களையும் நம்ம செய்யாம ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம உண்மையிலே கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாக மாறும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நினைக்கும் போது அதை யாரால நிச்சய முடியாது, தடுக்க முடியாது. அவங்க எனக்கு சூரியம் பண்ணாங்க, இவங்க இந்த பிசாசு இப்படி செய்தான் அப்படின்ட்டு சொல்றோம். ஆனா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொள்ளும் போது, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது அதை அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க சாத்தானாலும் முடியாது, எந்த மந்திரத்தினாலும் முடியாது, எந்த மனிதர்களாலும் முடியாது. அதனால தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அப்ப ஆண்டோட பிள்ளைகளாக நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆண்டவர் கொடுக்கிற நன்மையினால இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் திருப்தியாக அனுப்ப போறார். அதை நம்ம நம்பணும். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய போகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். அதனால அவர் எனக்கு நன்மை செய்வார்னு நம்ம நம்பும் போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் பொறுப்படுத்து. ஒருவேளை எல்லாமே சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு அதாவது இதெல்லாம் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்தா கூட அந்த சூழ்நிலையை மாற்றி அதுல தேவன் நமக்கு ஜெயத்தை தந்து நமக்கு ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம இந்த வேளையில எல்லாரும் எழுவி நின்று இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாக, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாக நம்ம எல்லாம் எழுவி நின்று இந்த வேளையில நம்ம ஜெபிப்போம். ஒரு மனமா நம்ம ஒற்றுமையா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது இஸ்ரவேலை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த காரியத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை,
எந்த காரியத்துல உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, அதனால நான் ரொம்ப மனம் உடைந்து போயிருக்கிறேன், என் சரீரத்துல ஆசீர்வாதம் இல்லை, வேதனைப்படுகிறேன், இயேசுவின் முகத்தை நோக்கி பாருங்க. அவர் முகத்தை நோக்கி பாருங்க. ஒரு சில நிமிடம் தான். ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்த்தா நிச்சயமாகவே அவர், பைபிள் சொல்கிறது, தேவன் தாமே உங்கள் கண்ணீரை துடைப்பார், தேவன் தாமே உங்கள் துக்கத்தை மாற்றுவார், தேவன் தாமே உங்கள் பாடுகளை மாற்றுவார். எங்கள் பாடுகள் வேதனைகள் எல்லாம் மறைந்துவிடும். உங்க முகத்தை நாங்க பார்க்கணும். இயேசுவை நோக்கி பார்ப்போமா? ஒப்பு கொடுப்போம். அப்படியே உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கள் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். எங்கள் ஒப்பு கொடுக்க இந்த நேரத்தில் இயேசுவின் முகத்தை பாருங்க. சிலுவையில் தொங்குகிற இயேசுவை நோக்கி பாருங்க. உங்கள் கண்கள் இயேசுவை காணட்டும், இயேசுவின் முகத்தை பார்க்கட்டும். இயேசுவின் முகத்தை பார்க்க பார்க்க உங்கள் வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே மாறும். மாற போகிறது, இப்ப மாற போகிறது. ஒப்பு கொடுங்க. இயேசுவே உங்க முகத்தை நாங்க பார்க்கிறோம் சொல்லி ஒப்பு கொடுங்கம்மா. எத்தனை பேர் இதுல வியாதியா இருக்கிறீங்க, எத்தனை பேர் குடும்ப பாரத்துல வந்திருக்கிறீங்க, எவ்வளவு பேர் கஷ்டத்தோடு வந்திருக்கிறீங்க. எல்லா காரியங்களும் மாற போகிறது. இப்பொழுது உங்களுக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா வெள்ளம் போல ஆக்கினை வருகிறது அல்லவா? யோர்தானின் வெள்ளம் போல ஆக்கினை வருகிறது, கடல் போல இருக்கிறது, எரிகோகள் எதிராக இருக்கிறது. இயேசுவின் முகத்தை நோக்கி பார், எல்லாம் இடிந்து விழ போகிறது. உன் வாழ்க்கையின் எதிர்ப்புகள் எல்லாம், உன் பிள்ளைகளுக்கு இருக்கிற எதிர்ப்புகள், தடைகள் எல்லாம் நொறுக்கப்பட போகிறது. ஒப்பு கொடுமா, ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு விரோதமான கட்டு, உன் குடும்பத்துக்கு விரோதமான கட்டுகள், உன் பிள்ளைகளுக்கு விரோதமான கட்டுகள், உன் ஊழியத்துக்கு விரோதமான கட்டுகள், உன் சத்துரு உனக்கு செய்திருக்கிற மந்திரம் தந்திர காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த கட்டுகள் முறியடிக்கப்பட வேண்டுமானால் இயேசுவின் முகத்தை பார், இயேசுவின் முகத்தை பார், இயேசுவின் முகத்தை பாருங்கள். சகோதரனே, சகோதரியே, அருமை தாயே, அருமை தகப்பனே, இயேசுவின் முகத்தை பாருங்க. உங்களுக்காக சிலுவையிலே பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற, உங்கள் பாவங்களை சுமந்த, உங்கள் பாடுகளை சுமந்த, உங்கள் நோய்களை சுமந்த இயேசுவின் முகத்தை நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இக்கட்ட காலங்களில் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனே, எங்கள் வேதனைகளை, பாடுகளை, நோய்களை சுமந்து கொண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரே, பிள்ளைகளுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றுகிறவரே. எவ்வளவோ துன்பங்கள் அப்பா, எவ்வளவோ வேதனைகள் ஆண்டவரே, எவ்வளவோ பாடுகள் அப்பா. பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போயிற்றே, என் தொழிலில் விருத்தி இல்லாமல் போயிற்றே, என் வேலை சரியில்லையே,
என் குடும்பத்தில் என் கணவர் சரியில்லை, ஒரே சாராய நாத்தம், பயங்கரமான பாவத்தின் காரியம், என் சரீரம் முழுவதும் வியாதியாக இருக்கிறதே, இந்த வியாதியின் கொடுமை என்னை விட்டு போகல அப்படின்னு நீங்க நினைச்சு இந்த நேரத்தில் இப்ப இருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் சிலுவையை சுமந்ததை யோசித்து பார்த்து அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னீரே ஏசப்பா. உம்முடைய தழும்புகளால் எமது மக்கள் குணமடையட்டும், சுகமடையட்டும், சுகமடையட்டும் அப்பா, சுகமடையட்டும். உம்முடைய முள்முடி சூட்டின அந்த முள்முடியினால் எல்லா பாவ சாபங்களை எல்லாம் மாற்றி சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றின இறைவனே. இதோ எம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பாவத்தின் சாபங்களை எல்லாம் மன்னித்து அவற்றை எல்லாம் இனி சாபங்களை இராத குடும்பமாக மாற்றி ஆண்டவரை இனி அவைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய கிருபை உங்கள் குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும். திருமண தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். உங்களுடைய வியாபாரங்கள் செழிக்கட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடை கொடுக்கிற தேவன் உங்களில் ஒரு சிலருக்கு வீட்டின் பாக்கியத்தை, புதிய வீட்டின் பாக்கியத்தை கொடுப்பார். வீடு கட்டுகிறவர்களுக்கு வீடை கட்டி கொடுப்பதற்கான எல்லா பொருளாதார தேவைகளையும் சந்திப்பீங்க. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருமே தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவாராக. பாவி என்று யாரையும் தள்ளாத இறைவன், பாவிகளை நேசிக்கிற தேவன். இன்று நீங்கள் மன்னிப்பு கேட்டிருப்பீர்களானால் உங்கள் பாவங்களை மன்னித்து, உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து, உங்களை நோய்களை குணமாக்கி, உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை முடிசூட்டுகிறார். இனி உங்கள் குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குதே, ஆகா சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குதே. அல்லேலூயா. ஒருவர் கரங்களை ஒருவர் பிடித்து சொல்லுங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். தயவுசெய்து கொஞ்ச நேரம் அப்படி உட்காருங்க.